வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா கஷ்டம் வச்சு போக போறோம். நம்மளே அவனுவ தான் நம்மளை கூட்டு போக போறானுவ. இல்லை, இதோட நம்ம தான் பார்ட் 2 போடுறோம். இல்லை, நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்படி சரி, நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். கார்டு இருக்கதே மறந்துட்டோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது, வழக்கம் போல் கேம் சொதப்பது. ஹெட்ஷாட் மேட்ச் போடும். ட்ராப்னு கேரக்டர் ஸ்கில்னு நாங்கள்லாம் ஒரு பாட்டு ஸ்கோடி. நாங்கள் தான் இப்போ தான் நாங்கள் ஏற்றினோம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, நியூ பிளேயர் தான் நாங்கள். சரி, யாரை இன்வைட் பண்ண? பாஸ்வேர்டு போட்டிருக்க கூட. ஆமாடா, பாஸ்வேர்டு போட்டேன்னா சரி. நம்மகிட்ட அன்லிமிட்டெட் இருக்கு 5 ஹவர்ஸுக்கு. பாஸ்வேர்டு போடாது. பாஸ்வேர்டு இல்லை. யாருமே அமௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். வருவாங்க பாரு. நீ என்ஆர் சின்சன் ரெட் நாய்ஸ் என்ன எல்லாம் வெளில போகிறாங்க. இல்லை, உண்மை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருமால. சரி, நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. பாருங்கள், 4 பேருக்கு 4 பேர் ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோதான். என்ன பிரான்ஸில் உள்ள வந்திருக்கோம். சரி வாங்க. ஆனால் ஸ்பெக்ட் போடுறோம். ஹேக்கருமே இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம டீமில் என்ஆர் சின்சன் பேர்டு ஏதோ பேர் வச்சுருக்கான். எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல. நம்ம இப்போதைக்கு கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படியே சொன்னேன், போன பார்ட் சொல்லலையே. என் பிரதர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கான். கரெக்டாக போய் தான் நம்பாதீங்க. என்ன க்ளோல் எதுவும் எடுக்கல. சென்னை போய் என்ன லேக் அடிக்கி சொல்லு. ஆமாம், நாங்கள் ரெக்கார்டர் போட்டிருக்கனால எங்களுக்கு இது வந்து பழைய செல்லுனால ரொம்ப லேக் அடிக்குது. என்ன ரொம்ப லேக் அடிக்குது ப்ரோ. சோதனைக்கு மேல் சோதனையாக இருக்க. ஆளே இல்லாத இடத்துல சுட்டுட்ருக்கேன்னு பாக்கீங்களா? நல்ல 1 டேமேஜ் கிரியேட் பண்ணோம். லேக் அடிக்குது, இல்லைன்னா அழுத்தி பிடிச்சி கொண்டுருவாங்க எல்லாரும். லேக் அடிக்குது, விளாடுங்கள ஆட்டோ லேகு. அடிக்கலாம். கேமுக்கு என்ன மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் ஸ்பெக்ட் ரெக்கார்டு போட மாட்டோம். மறுபடியும் சொன்னேன் அதான் ஃபஸ்ட்டு ஏதாவது சொல்ல மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஸ்பெக்ட் ரெக்கார்டே போட மாட்டோம். இப்போ தான் ரெக்கார்டர் வச்சுருக்கோம். எவ்வளோ லேக் அடிக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுவேன்னு. ஒன்றுமே எனக்கு தெரியும், உங்களுக்கு சும்மா சுட்டுட்டு அடக்கும். அப்போ என்ன கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. நீ அமௌண்ட் போட்டான் வெறி ஆகுதா? பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தர்ற வெட்டி தான். இப்போ 2 ரவுண்டு தான். எஸ்விடி பார்த்து லைக் பண்ணுங்க. உங்கள் லைக்கு தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் எங்களால் வீடியோ அதிகமாக போட முடியும். லைக் அதிகமாக இருந்தால் தான். யாரோ எத்தனை கிலோ அடிச்சிருக்காரு. ஒழுங்காக பார்த்துடலாம், பார்த்து சொல்ல வேண்டியது. பேர் ஏதோ பாடு. நான் அவனை தான் ஹேக்கர்னு நினைக்கிறேன். எல்லாம் நூப்புமே இருக்கு. ஆஃப்ரினியா
க்ளோவல் வண்டி இந்த இடம் லேக் அதிகமாக இருந்தனால ஒழுங்கா அடிக்க கூட முடியல. பூஜ்ஜிய டேமேஜில் கிடைக்கி. க்ளோவால நீனே எங்கேதி நாங்கள் மூமெண்ட்டு கொடுத்து கொஞ்சமாக லாட அடிக்கணும். மூமெண்ட் இல்லைன்னா நாங்கள் பாட்டு மாதிரி இருக்கும். இப்போ லேக் அடிக்குது, அதனால தான் மூமெண்ட்டு கொடுத்தது லாடுற மாதிரியே இருக்குது. அப்படி லேக் அடிக்குது கப்புன்னு. ஏன்னா அதுதான் இது ரொம்ப எஃபெக்டாக இருக்குது இந்த ரெக்கார்டு. எனக்கு பேசாமல் நன்றி. இந்த கேன்சல் பண்ணிடுமா அந்த ரெக்கார்டை? வேண்டாம், கேன்சல் பண்ணுவோம்னா லாட்டும் வரல, ஒன்றும் வரல. அப்படின்னா கேன்சல். குப்பை தொட்டியில் போட்டுரு.